பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல குரு பகவான் வழக்கம் போல் அவர் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மே மாதம் முழுவதும் வரைக்குமே அங்கே தான் இருப்பார். இந்த மாதம் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் குரு பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அடுத்து ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். இப்போது சனி பகவான் திருக்கணித பிரகாரமும் சரி, வாக்கிய பிரகாரமும் மீன வீட்டில் தான் இருக்கார். அதனால் குழப்பம் வேண்டாம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் பண்ணுவார். செவ்வாய் பகவான் பேச்சியாகி செவ்வாய் மீன வீட்டுக்கு வந்துட்டார். புதனும் பேச்சியாகி வந்துட்டார். சூரியன் மட்டும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் மீன வீட்டில். 14ஆம் தேதி இங்கே வந்துடுவார். அதனால தான் நான் அங்கேயே போட்டேன். ஏன்னா வரக்கூடியதாக நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி 4-5 தேதியிலேருந்து சுக்கிரனும் மீன வீட்டிலேருந்து இங்கே வந்துடுவார். 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் உச்சமாக இருந்த சுக்கிர பகவான் மேசத்துக்கு வந்துடுவார் 2-3 தேதியில். அதனால் வந்துட்டதாகவே நான் போட்டேன். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதை வச்சு தான் இந்த மாதம் 12 ராசிக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மாதத்தில் முக்கியமான விசேஷங்கள் அப்படின்னா, 1ஆம் தேதி நல்லா உற்சாகமாக ஆரம்பிக்குது. பங்குனி உத்திரம். உத்திரம்னா என்ன? பங்குனி உத்திரம்னா நம்ம முருகன் கோவில்களில் எல்லா முருகன் ஆலயங்கள்லையும் திருவிழா தான். தைப்பூசம் மாதிரியே திருவிழா. அது குறிப்பாக 6 படை வீடுகள் முருகன் கோவில்கள், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, சுவாமிமலை, பழனிமலை, இப்படி 6 படை வீடுகள்லையும் திருச்செந்தூர் உள்பட அத்தனை கோவில்களையும் முருகனுக்கு சிறப்பு விழா, பால்குடம், காவடிகள், இப்படி நிறைய விசேஷங்கள், தேர் தெப்பம் எல்லாம் நடக்கும். நாமளும் கலந்துக்குவோம். அந்த விழா கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குது. அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் சார்பாக வழங்கிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அட்சய திருத்திதியை. திருத்திதியை அப்படிங்கிறது மாதம் வரும். வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அட்சய திருத்தி. அட்சயம்னா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்திங்கன்னா நகைக்கடைகளில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தங்க நகை வாங்குறதுக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அந்த அட்சய திருத்தி அன்னைக்கு போய் தங்க நகை வாங்கினா வீட்டில் தங்கம் வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனால் இன்றைக்கி தங்கம் வைக்கிற நிலைமைக்கு எல்லோரும் நகைக்கடை பக்கமே போக முடியாது. ஆனால் அட்சய திருத்தி அன்னைக்கு தங்க நகை தான் வாங்கணுங்கிறது கிடையாது. எது சுபகாரியங்கள் செஞ்சாலும் வளரும். அப்போ நகை அடகு வச்சுருந்தா கூட அதை திருப்பிட்டு வந்தாலும் நம்ம நகை நம்ம வரும் தானே. ஒரு 10 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசி வாங்கினாலும் வீட்டுக்கு ஒரு சுப பொருள் தானே. 1 லிட்டர் பால் வாங்கினாலும் சுப பொருள் தானே. அது வீட்டுக்கு வாங்கக்கூடிய மங்களகரமான பொருள், சுப பொருள் எதுவும் வாங்கலாம், வளரும். அன்றைய தினம் எல்லா ஆலயங்களையும் சிறப்பான அபிஷேகங்கள் இருக்குது. நீங்களும் பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாமே பொது பலன் தான். நாம் கொடுக்கறது 12 ராசிக்கும் பொது பலன். மேசராசியோ சிம்ம ராசி எந்த ராசிக்கு பேசினாலும், இன்றைக்கும் குழந்தை பிறந்திருக்கும், 5 வயசு குழந்தையும் இருக்கும், 50 வயசு ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க, 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இது பொது பலன் தான். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆக இந்த மாத பலன்களை போவோம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓம் நம சிவாய. இப்போ நம்ம மேஷ ராசியை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
மேச ராசி ஒரு அற்புதமான ராசி. அதெல்லாம் நாம் நிறையா பேசிட்டோம், ஆனால் அதுக்குள்ள போகல. டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம். ரைட். மேச ராசிக்கு இப்போ ராசியில் யார் இருக்கா? சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு. சூரியன்னா யாரு? 5ஆம் வீட்டு அதிபதி. சுக்கிரன் யாரு? 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. முதல்ல 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ராசிக்கு வந்துட்டாரு 14ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மீனத்தெல்லாம் இருப்பார். மீனமும் நட்பு வீடு தான், ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. ஒரு வகையில் பாவகரங்கள் அப்படிங்கிற வரிசையில் சூரியன் மறையலாம். ஆனால் 14ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் சூரியன் வந்து இருக்கிறாரு. இருக்கிறது மட்டும் இல்லை, அது செவ்வாயோட வீடு. செவ்வாய் என்பது நண்பருடைய வீடு. செவ்வாய் சூரியன் நண்பர்கள், அப்படி வச்சுக்குவோம். ரைட். ஆனால் 5ஆம் வீட்டு அதிபதினா யாருங்க? நிறைய பேசியிருக்கோம்ல. பூர்வ புண்ணியம், குலதெய்வம், பதவி உயர்வு, ஆசை, காதல், உயர்கல்வி, தாய்மாமன் சீரு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சூரியன் ராசியில் வந்து உச்சமாயிட்டார். எப்படி? ராசியில் வந்து இருந்ததே நல்லது, அதில் உச்சமாக இருக்கார். அதனால தான் சித்திரை மாதம். சரி, வேற அங்கே யார் இருக்கா? சுக்கிர பகவான் அங்கே இருக்கார். சுக்கிரன்னா யார்? 2ஆம் வீட்டு அதிபதி. பணம், தனம் கொடுக்குற ஸ்தானாதிபதி. பேசுறது, கண்ணு, முகம் எல்லாம் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கார். அடுத்து யார்? 7ஆம் வீட்டு அதிபதி. நட்பு, காதல், கலப்பிரம், நாம் போய் சம்பந்தப்படுற இடம் எல்லாம் 7ஆம் இடம். ஓட்டு போடுற மக்கள் 7ஆம் இடம். மக்கள் சேவை 7ஆம் இடம். சப்தமஸ்தானம் 7ஆம் இடம். சம்மந்தி 7ஆம் இடம். அந்த சுக்கிரன் அங்கே இருக்கார். இப்போ இது ரெண்டுக்கு மட்டும் சொல்கிறேன் பலனு, அப்புறம் இந்த 3 கிரகத்துக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. சரி, சூரியனும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ 5, 7 ஒன்றா எங்கே இருக்குது? ராசியில் இருக்குது. திரும்ப ரெண்டுமே ஒன்று சேர்ந்து 7ஆம் இடத்தா பார்க்குது. இப்போ புரியலையா உங்களுக்கு? 5ன்னா காதல் சொன்னேன், 7ன்னா கடத்திரம் சொன்னேன். அப்போ யாராவது ஒரு சிலர் மேசராசிக்காரங்க காதல் செய்வதற்கோ அல்லது ஏற்கனவே காதல் செஞ்சிருந்து பிரேக் ஆயிருந்தாலோ அல்லது புதிதாக காதல் செய்வதற்கோ அல்லது திருமணம் செய்வதற்கோ யோகம் உண்டு இந்த மாதம். இல்லை சார், நாங்கள் பெரியவங்க பார்த்து தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதம் கல்யாணமாக ஆகும். ஏன்? களத்திரக்காரன் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. சரி, அப்புறம் என்ன சார் கிடைக்கும்? சூரியன்னா அரசாங்கம், சூரியன்னா அரசியல், சூரியன்னா ஆன்மீகம் உங்களுக்கு. அப்போ அரசியல்லையோ அரசாங்கத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ திருப்பணியிலையோ குலதெய்வத்தில் கோயில்லையோ உங்கள் உள்ளூர் பூர்வீக கோயில்லையோ ப்ரொமோஷன், பதவி உயர்வோ கிடைக்கும். பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்? சூரியன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு. இன்னொன்று இருக்குது சார், சூரியன்னா மருத்துவம், சட்டம். சுக்கிரன்னாலும் மருத்துவம். அதனால தான் சுக்கிரனுடைய கலர் வந்து ஒயிட் கலர். டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் யூனிஃபார்ம், நர்ஸெல்லாம் ஒயிட் கலர் யூனிஃபார்ம். அப்போ மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லது. சூரியன்னா அப்பா உச்சாமா இருக்காரு, ராசியில் வந்து உட்காந்துருக்காரு. அப்பா மகன் இணைவு நல்லா இருக்கும். இது போதும். இதில் சொல்லிகிட்டே இருந்தால் அப்புறம் இது மற்ற கிரகத்தை பற்றி சொல்ல வேணாமா? சரி, வாங்க பார்ப்போம். புதன் இங்கே இருக்கார். புதன் இவருக்கு யார்? 3ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. 3, 6 சுபர் அல்ல. மேசராசிக்கு புதன் ஒரு சுப கிரகம் அல்ல. அவர் எங்கே போயிட்டாரு? 12ஆம் வீட்டில் இருக்காரு. எப்படி இருக்காரு? மறைஞ்சு இருக்காரு. எப்படி இருக்காரு? நீச்சமாக இருக்காரு. அப்போ எதிரி இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லை. அது மட்டும் இல்லை, செவ்வாய் எங்கே இருக்காரு சார்? செவ்வாய்க்கு ராசிநாதன் ஆச்சே. ராசிநாதன் போய் 12ல் மறையக்கூடாதே, உண்மைதான். ஆனால் செவ்வாய் ஒரு பாவகிரகங்கிற வரிசையில் 12ல் போய் மறையலாம். செவ்வாய் அஷ்டமாதிங்கிற முறையில் 12ல் போய் மறையலாம். விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனோட போய் மறையலாம். செவ்வாய் மறைகிறது தவறு. எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் 3, 6, 8, 12ஆம் இடத்தில் மறையக்கூடாது. ஆனால் மேசராசிக்கு செவ்வாய் மறைந்தாலும் அது பாவிகள் வரிசையில் மறைவுன்னு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த செவ்வாய் குரு வீட்டில் இருக்காரு. இந்த குரு இவருக்கு நண்பர். நண்பர் வீட்டில் போய் செவ்வாய் ராசிநாதன் இருக்காருன்னு எடுத்துக்குமே தவிர மறைவு ஸ்தானத்தில் இருக்காருன்னு எடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, 6ஆம் வீட்டு அதிபதி புதனும் செவ்வாயும் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது விபரீத ராஜயோகம் உண்டு. அபரிமிதமான சொத்து, அப்பிரம்மாண்டமான சொத்து ஒன்று வரும்.
சரி, அங்கே ஒருத்தர் இருக்காரே சார் சனி பகவான். ஆமாம், சனி யார் இவருக்கு? செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதுன்னு பொதுவாக இருக்குது. சனி யார்? பாதகாதிபதி. சனி பகவான் மறையலாம்ல. நமக்கு நல்லவன் இல்லை ஒருத்தன், அவன் மறையிறானா நமக்கு நல்லது தானே. ஆக இந்த 3 கிரகத்தினால் கிடைக்கக்கூடிய காரக பலன்களும் பாவக பலன்களும் உங்களுக்கு நன்மையே. இன்னொன்று இருக்குது, இது குருவோட வீடு, இது புதனுடைய வீடு. இப்போ புதன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் புதனும் இருக்கிறாங்க. இதுக்கு பேர் பரிவர்த்தனா யோகம். பரிவர்த்தனை யோகம். ஞாபகம் வருது. எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த மகான்கள் ஆசான்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரு வீட்டில் புதன் இருந்தாலோ புதன் வீட்டில் குரு இருந்தாலும் ஜோதிடம் வரும். 5 கூட வேற ராசியில் இருக்கான். யாராவது ஜோசியம் கற்றுக்கணும் பார்க்கணும்னா இந்த மாதம் மேசராசிக்காரங்க முயற்சி பண்ணலாம். குரு வீட்டில் அல்லது குருவோட நட்சத்திரத்தில் புதனும் புதனுடைய நட்சத்திரத்தில் குருவும் இருந்தாலும் ஜோதிடம் வரும். சரி, அதெல்லாம் ரைட்டு. இப்போ என்ன கிடைக்கும் இந்த மாதம் சார்? 3ஆம் இடத்துல இருக்க குரு பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த வீட்டு வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது ஏற்கனவே நிறையா தடவை சொல்லிட்டு அதுக்குள்ளே போகலை. அப்போது பாக்கியங்கள் கிடைக்குது, திருமணம் ஆகுது. குரு சுக்கிரன் சந்திரன் ஒன்றா சேர்றதுனால, சந்திரன் இருக்கிற வீட்டில் சுக்கிரன் ஒன்று சேர்ந்ததுனால மாமியார் மருமகள் ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகுன்னா யார்? பிரம்மாண்ட கிரகம். அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். 11ஆம் இடம் என்பது ராகுக்கு ஏற்ற இடம். அது கும்ப வீடு என்பது 9 கிரகத்துக்கு ஏற்ற இடம். ஏன்னா இது கோபுரம். கோபுரத்தில் போய் ஒரு கிரகம் உட்காந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் பாவங்கள் அனைத்தும் கோபுரம் மாதிரி உயரத்தில் இருக்கும். அப்போ 11ஆம் இடம் ராகு, பிரம்மாண்ட கிரகம். இந்த ராகு சனிக்கு நண்பர். அப்போ லாபம் பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுடைய தொழிலுடைய லாபம் பிரம்மாண்டமாக இருக்கும், அபாரமாக இருக்கும். மைனஸ் இருக்குது. செவ்வாய் சனி மறையும் போது, புதன் மறையும் போது மாமா வழியில் ஒரு சின்ன மன வருத்தம் வரும், அல்லது அவர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தொழில் ரீதியாக குடும்பத்தில் இருக்கும். செவ்வாய் எங்கே போகும்போது சொத்து விஷயங்களில் சகோதரன்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். சனின்னா சித்தப்பா அண்ணே அக்கா சொல்கிறது 12 மறையக்கூடாது. அவங்களுக்கு ஆரோக்கியம், அது சின்ன மற்ற செலவு டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும், தவிர்க்க முடியாதில்ல. 12 கட்டமும் 9 கிரகமும் நல்லா இருந்தால் கடவுளுக்கே எப்படி இருக்குமாங்கிறது சந்தேகம். ஆக யோகங்கள் கொட்டி கிடக்குது. படிப்புக்கு நல்ல கிரகம் எது? புதன். அது மறையலாம். அப்போ மேசராசிக்காரங்க என்ன படித்தாலும் நன்மையே. குரு 3ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த பார்வை 7ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால, ஏற்கனவே 7ஆம் இடம் காதல் திருமணத்தை பற்றி சொல்லிட்டேன். அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் உண்டு. பாக்கியத்தை குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய பாக்கியம் உண்டு. சூரியன் சந்திரன் ஒன்றா இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவோட இணைஞ்சி அப்பா ஆசீர்வாதத்தோட அம்மா அனுகிரகத்தோட ஆசீர்வாதத்தோட திருமணம் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். 3ஆம் இடம்னா மாமனார், ராசினா நீங்கள். புதன் மாறி இருக்கிறதுனால மாமனார் மருமக ஒற்றுமை நல்லா இருக்கும். ஆக இந்த மாதங்கள் முழுவதும் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால, சுக்கிரன் ராசியிலே இருக்கிறதுனால பணம் புழங்கும். மருத்துவம்னா என்ன? சூரியன் நெருப்பு கிரகம் உச்சமாக இருக்குது. அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு கண் வலி, தலைவலி, தலை குத்தல், புரளி வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகெலும்பு, நரம்பு, இதை பார்த்துக்கணும். சுக்கிரன் அங்கே இருக்குது. சுக்கிரன்னா கலைக்குள்ள கிரகம், கூலிங் கிரகம். அப்போ கண்ணுக்கு அவர் தான் வர்றாரு 2ஆம் இடத்துக்கு. அப்போ கண்ணுக்கோ பல்லுக்கோ சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே தவிர, இந்த மாதம் அதுவும் தமிழ் புத்தாண்டு மேசராசிக்கு உயர்வான மாதம். நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாட பண்ணுங்க. அம்மன் அங்கே இருக்கிறதுனால அம்மன் வழிபாட பண்ணுங்க. என்ன சொன்னாலும் முருகன் வழிபாட்டை விடமாட்டீங்க. ஆக முருகன் வழிபாட பண்ணுங்க. மேசராசிக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பட்டமோ, ஒரு பதவியோ, ஒரு பதவி உயர்வோ, குழந்தை பாக்கியமோ, திருமணமோ உண்டு உண்டு உண்டு. மேசராசிக்காரங்க 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. 8ஆம் தேதி காலையில் கொஞ்ச நேரம் இருக்குது. ஆக வண்டியில் போகிறவங்க, 2 வீலரில் போகிற கவனம். காரில் போகும்போது பெல்ட்டு போட்டுக்குங்க. 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுக்குங்க. உடல்நிலையில் கவனம். திருமணம் செய்யும் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய.